ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நானும் மகாலட்சுமியும் பல வரங்களை கொடுக்க உன்னுடைய வீடு தேடி வந்துள்ளோம். உன்னுடைய பக்தியால் எங்களை உள்ளே அழைத்திருக்கின்றாய். அழைத்ததன் காரணமாக அதிர்ஷ்டம் வந்து உன்னுடைய இல்லத்தில் வந்து சேரவும் இருக்கின்றது. நீ வைத்து கொண்டிருக்கும் ஆசை என்பது என்றும் பேராசையாக இருந்தது இல்லை. அளவான ஆசைகளை நீ வைத்திருந்ததால் அவசியமான பல அதிர்ஷ்டங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்த்தே ஆக வேண்டும் என்று நானும் மகாலட்சுமியும் உன் இல்லத்தில் வந்து குடி புகுந்திருக்கின்றோம். உன் வாழ்வில் இருக்கின்ற வறுமைகளை எல்லாம் ஒழித்து கட்டக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்போம். மகாலட்சுமியின் வேலை என்ன செய்யும் தெரியுமா? எந்த இடத்தில் உண்மையான பக்தியும் தூய்மையும் இருக்கின்றதோ அந்த இடத்தில் அவள் வாசம் செய்கின்றாள். எந்த இடத்தில் நல்ல வார்த்தைகளும் சொற்களும் நிறைந்து இருக்கின்றதோ அந்த இடத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றாள். அப்படி உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் தூய்மையினாலும் இல்லத்தில் இருக்கும் தூய்மையினாலும் உள்ளத்தில் இருக்கும் பக்தியினாலும் இல்லத்தில் இருக்கும் நல்ல அலைகளாலும் அவள் உன்னுடைய இல்லத்திற்கு என்னோடு சேர்ந்து வந்திருக்கின்றாள். அவர்களை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய இல்லம் இனி குதூகலமாக சந்தோஷமாக இருக்கும். வாரி வழங்கக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டங்களும் இனி உன்னுடைய வாழ்க்கை பெற்றுக்கொண்டே இருக்கும். நாங்கள் வீடு தேடி வருவது என்பது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். அந்த பாக்கியம் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதை நல்லபடியாக சரியான முறையில் நல்ல தினத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு பெற்றும் இருக்கின்றாய். அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கை என்றால் என்ன என்று உன்னுடைய வாழ்க்கை அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்களை நீ செல்வமில்லாத காரணத்தால் சந்தித்திருப்பாய், அவமானங்களை சந்தித்திருப்பாய். முயற்சிகளை செய்ய வேண்டிய இடத்தில் அதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாததால் அந்த வாய்ப்பினை கை நழுவ நீ விட்டதன் காரணமாகவும் செல்வமானது அமைந்திருக்கின்றது. ஆனால் இனி நீ வாரி வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய வாழ்விலும் செல்வம் வந்து குவிய உள்ளது. மங்களகரமான விஷயங்களும் சுப நிகழ்ச்சிகளும் உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் இனி நடந்து கொண்டே இருக்கும். எப்படி இதெல்லாம் நிகழ்ந்தது என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் நடக்கும். அவளுடைய கருணை பார்வை உன்னுடைய வாழ்வின் மீது பட்டால் போதும், கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். அந்த கருணை பார்வைப்பட்டு இன்று உன் இல்லத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் நீ பெற்று விட்டாய். எங்கே இருந்து எப்படி இருந்து கொட்டுகின்றது என்று தெரியாது. ஆனால் உன் வாழ்வில் வந்து இனி செல்வம் கொட்டும், அதிர்ஷ்டம் நிறையும். என் அன்பு குழந்தையே, நடக்குமா என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. அனைத்தும் சாத்தியம்தான். இந்த முருகனின் மத்தியில் அனைத்தும் சாத்தியம்தான். கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நலன்களையும் ஆசிகளையும் செல்வங்களையும் கொடுத்தே தீருவேன். ராஜயோக வாழ்க்கை உனக்கு இன்றிலிருந்து ஆரம்பமாகும். நல்லதொரு வாழ்க்கையை இன்றிலிருந்து நீ வாழ ஆரம்பிப்பாய். சகல சௌபாகியங்களோடு சீரும் சிறப்புமாக நீயும் உன்னுடைய குடும்பமும் இன்றிலிருந்து வாழ தொடங்கி விடுவீர்கள். சந்தோஷமாக இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.